எங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மாரிப்பட்டிக்கு ஏற முடியல, ஒரு மாரிப்பட்டிக்கு இறங்க முடியல, ஒரு பஸ்ஸில் ஏற முடியல, ஒரு பஸ்ஸில் இறங்க முடியல, ஒரு 200 மீட்டர் ஓட முடியல. ஐயோப்பா வலிக்குது, ஐயோயம்மா வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குது, மூட்டெல்லாம் வலிக்குதுன்றீங்க. மூலிகைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன், பச்சையா நீங்க சாப்பிட வேண்டாம். ஏன்னா எந்தெந்த மூலிகையில் என்ன நஞ்சு இருக்கு, என்ன நஞ்சு இல்லாமல் இருக்கா, இது எப்படி சுத்தம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது அப்படியே சாப்பிட்றேன் பாருங்க. இன்னைக்கு அனைத்து வகையான வலி வந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டலாக ஓடுறோம். அன்னைக்கு மலைக்கு கூட நம்முடைய முன்னோர்கள் மருத்துவமனை பக்கம் போய் நிக்கலைங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளாம் நல்லா இருந்ததுக்கான காரணம் அன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நான் கத்தி பேசுறது உங்களுடைய சந்ததிக்காகவும் என்னுடைய சந்ததிக்காகவுங்க. வருங்கால சந்ததி நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு தான். நம்ம எதை பணம் வச்சுட்டு போனாலும் சரி, புகழ் வச்சுட்டு போனாலும் சரி, சொத்து வச்சுட்டு போனாலும் சரி, இது அழிஞ்சிடும். ஆரோக்கியம் வச்சுட்டு போனோம்னா அழியாதுங்க, என்னைக்குமே நல்லா இருக்கும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோனா ஹரிதாஸ். உச்சந்தலை உள்ளங்கால் வர இருக்கிற அனைத்து வகையான வலிக்குங்க. அதே மாதிரி L1, L2, L3, L4, L5 சொல்கிறீங்களா, அது எல்லா வகையான பிரச்சனைக்குங்க. ஜவ்வு விலகி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவ்வு தேஞ்சிருக்கு, முட்டி தேஞ்சிருக்கு, புடகல் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, எந்த வகையான இடுப்பு வலி, அனைத்து வகையான வலிக்கும் ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது. அதை சரியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா எந்த வகையான வலி இல்லாமல் சூப்பராக இருக்கலாங்க. அது என்னன்னு கேட்குறீங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மாரிப்பட்டிக்கு ஏற முடியல, ஒரு மாரிப்பட்டிக்கு இறங்க முடியல, ஒரு பஸ்ஸில் ஏற முடியல, ஒரு பஸ்ஸில் இறங்க முடியல, ஒரு 200 மீட்டர் ஓட முடியல. ஐயோப்பா வலிக்குது, ஐயோயம்மா வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குது, மூட்டெல்லாம் வலிக்குதுன்றீங்க. அந்த காலத்தில் எந்த வகையான வழி இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் சூப்பராக வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் நான் இப்போ காமிக்கிற மூலிகை. அது என்னன்னா, இங்கே பாருங்கள், மானவரே விளைஞ்சி இருக்குதுங்க. மதிப்புக்குரிய இயற்கை விவசாயி ராமூர்த்தி ஐயா தோட்டத்தில் ஒரு 350க்கும் மேற்பட்ட மூலிகைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இது வேணும்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள். இதால் செய்யப்பட்ட மூலிகை வேணுனாலும் கிடைக்கும். ஆனால் சித்த மருத்துவர்கிட்ட இது மாதிரி அற்புதமான மூலிகைகள் கிடைக்குது. இது என்ன மூலிகைன்னா எலும்பொட்டையில. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? எலும்போட்டை இலை பாருங்கள், நல்லா காமிங்க. இதுதான் எலும்போட்டை இலை. இது ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான குணம் வாய்ந்தது. இந்த இலையை எடுத்து நல்லா உருவி இலுப்பை பூ சம்பா அரிசியில் போட்டு அதையும் தூள் தூளாக இடித்து நல்லா கலந்து நிழலில் காய வச்சு நல்லா பொடி பண்ணி கஞ்சியாக வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மூட்டு வலின்னு சொல்கிறீங்களா, இந்த மூட்டு வலி, முதுகு வலி, L1, L2, L3, L4, L5 அது எல்லாமே சரியாக போகுங்க. இடுப்பு வலி, அப்பா நடக்கவே முடியல, இடுப்பு இப்படியெல்லாம் நடக்கிறீங்களா, அம்மா முடியலையே, இப்படிலாம் நடக்கிறீங்க பாருங்கள், இதெல்லாம் ஒன்றுமே சரியாக போடுங்க. ஒன்றுமே ஆகாது, சரியாடுன்னு சொல்ல வரேன். கையெல்லாம் வலிக்குதா அம்மா அப்படின்றீங்களா, ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். புடகலத்தெல்லாம் வலிக்குது, சரியாக போயிடும். மூட்டெல்லாம் வலிக்குது, ஒன்றும் முடியலையே, இப்படி எல்லாமே சரியாக போங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, சீரியஸாக பேசுகிற. ஏன்னா நமக்கு எப்படி வாழ்கிறதுன்னு தெரில, நமக்கு எப்படி தண்ணி குடிக்கிறதுன்னு தெரில, எப்படி சாப்பிடணும்னு தெரிலங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் உண்மையாகவே இயற்கையாக விளைஞ்சதா அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிறேன். அந்த காலத்தில் நம்முடைய 90 வயசு தாத்தாவும் சரி, பாட்டியும் சரி, ஒரு இளைஞன் மாதிரி இருந்தாங்க. ஏர் ஓட்டினாங்க, வேலைக்கு போனாங்க, நல்லா இருந்தாங்க. 60-70 வயசுலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க குழந்தை பேர் பெற்றாங்க. மூட்டு வலி, முதுகு வலி இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு 20 வயசு 25 வயசு குழந்தைக்கு இவ்வளோ வாலிப்பையன் கேட்டால் எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, மூட்டு வலிக்குது, முழுகு வலிக்குன்றாங்க. காரணம் வாழ்வியல் மாறி போச்சு, சாப்பாடு மாறி போச்சு, உணவியல் முறை மாறி போச்சு, லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, சரிவிகித உணவு இல்லாமல் போயிடுச்சு. நம்ம எப்படி நல்லா இருப்போம், நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். காரணம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படி. இப்போ நம்ம காமிக்கிற மூலிகை இருக்குது பாருங்கள், அட்டகாசமான மூலிகை. இதுதான் இந்த எலும்பொட்டி இலை. இங்கே பாருங்கள், இந்த எலும்பொட்டி இலையே இலுப்பை பூ சம்பா அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது, பாரம்பரிய அரிசி. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அந்த அரிசியோடு சேர்த்து உருவி ரெண்டுத்தையும் கலந்து நல்லா இடித்து நிழலில் காய வச்சு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த L1, L2, L3, L4, L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட், மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, புடகழுத்து வலி, கழுத்து வலி, மண்டை வலி, சரியா, நகம் வலிக்குது, அடிக்கால் வலிக்குது, கொணக்கால் வலிக்குது, எந்த வகையான வலியும் படிப்படியாக குறைஞ்சி உங்களை விட்டு ஓடே போயிடுங்க. வலினாவே நான் வரமாட்டேன், அவங்ககிட்ட வந்தால் என்னை குணப்படுத்திடுவோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும்னு சொல்ல வரேன். இது ஐயா பச்சையாகவே சாப்பிட்லான்னு சொன்னார், சரிங்களா, நல்லாவும் இருக்குன்னு சொன்னார். இந்த கஞ்சியை நான் சாப்பிட்ருக்கேன். மூலிகைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன், பச்சையாக நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஏன்னா எந்தெந்த மூலிகையில் என்ன நஞ்சு இருக்குது, என் நஞ்சு இல்லாமல் இருக்கா, இது எப்படி சுத்தம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது அப்படியே சாப்பிட்றேன் பாருங்கள்.
சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காய் டேஸ்ட் இருக்குல்ல, இந்த வெண்டைக்காயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காட்டு வெண்டைக்காய் இருக்குல்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். இது மாதிரி கொழுந்தா சாப்பிட்ணும். சாப்பிட்றதா இப்படிலாம் சாப்பிட்டிங்கன்னா எந்த வகையான வலியும் இருக்காதுங்க. இன்றைக்கி அனைத்து வகையான வலி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலாக ஓடுறோம். அன்றைக்கி மலைக்கு கூட நம்முடைய முன்னோர்கள் மருத்துவமனை பக்கம் போய் நிற்கலைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளாம் நல்லா இருந்ததுக்கான காரணம் அன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நம்முடைய வீட்டில் இருக்கிற அனைத்தரும் வைத்தியராக இருந்தாங்க. எது எடுத்தாலும் மூலிகையாக செஞ்சு சாப்பிட்டாங்க. நாம் இன்றைக்கி எது சாப்பிட்டாலும் விஷமாக சாப்பிட்றோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம், ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில உணவுகளை நெருப்பில் வச்சா எரியுதுங்க. உண்ணக்கூடிய உணவு நெருப்பில் வச்சா எரியக்கூடாது. இன்றைக்கி ஒரு சில மேலை நாட்டு உணவுகள், அதே மாதிரி பதப்படுத்த நல்ல ரசாயனமான உணவுகள் பார்த்திங்கன்னா கலப்படம் கலந்த உணவுகள் எரிய வச்சா எரியுது. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து இன்றைக்கி சாப்பிடுன்றீங்க. குழந்தைங்களுக்கு நோயாக வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது மாதிரியான எலும்பூட்டி மூலிகை எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க. நீங்கள் வாங்கி வச்சு சாப்பிட்றது தான் உங்களுடைய வேலை. சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருப்பீங்க. மாடி தோட்டத்தில் என்னென்னமோ போடுறீங்க. ஏன் இது மாதிரியான இயற்கையான மூலிகைகள் போட்டால் என்னன்றேன். நான் கத்தி பேசுகிறது உங்களுடைய சந்ததிக்காகவும் என்னுடைய சந்ததிக்காகவுங்க. வருங்கால சந்ததி நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு தான். நம்ம எதை பணம் வச்சுட்டு போனாலும் சரி, புகழ் வச்சுட்டு போனாலும் சரி, சொத்து வச்சுட்டு போனாலும் சரி, இது அழிஞ்சிடும். ஆரோக்கியம் வச்சுட்டு போனோம்னா அழியாதுங்க, என்னைக்குமே நல்லா இருக்கும். நான் கத்தி சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கத்தி சொன்னால் 100 பேர் கேட்பீங்களா, அதில் ஒருத்தருக்கு புரிஞ்சால் கூட போதும்னு தாங்க கத்தி பேசிட்டு இருக்கேன். ஆரோக்கியத்தை வச்சுட்டு போகிறோம், நம்முடைய தலைமுறைக்கு நல்லா இருப்போம். இனிமேல் இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கை கால் வலி, மூட்டு வலி, முதுவலி, அனைத்து வகையான வலி, எலும்பு ஸ்ட்ரென்த் இல்லை அனைத்து வகையான பிரச்சனைக்கும், நரம்பு சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைக்கும் எலும்பொட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி இலுப்பைப்பூ சம்பா அரிசி சாப்பிட்டு வாங்க. ரத்தத்தில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, ரத்த சாலை அரிசி சாப்பிடுங்க. உடம்புல என்ன பிரச்சனையே தெரியல, நிறைய பிரச்சனை இருக்கா, சிவன் சம்பா அரிசி சாப்பிடுங்க. இல்லைன்னா கருங்குருவை அரிசி சாப்பிடுங்க. உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா, கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுங்க. புரோட்டீன் அதிகமாக தேவையில்லையா, வேறு அரிசி மாற்றி சாப்பிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, காய்கறி கீரைகள் அரிசி வகைகளில் நம்முடைய முன்னோர்கள் அனைத்து வகையான நோய்க்கும் உணவாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வரேங்க. உணவாக சரி பண்ணோம்னா எல்லாமே சரியாயிடுங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குல்ல உங்களுக்கு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.